SAID's academic channel. Subscribe பண்ணுங்க. வணக்கம். எஸ்ஏஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நம்ம இன்னைக்கு கிராக்கத்தான் டே 62ல இணைஞ்சிருக்கோம். நீ நான் பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி யூனிட் 1 to 9 நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி. சரிங்களா? ஸோ 11ஆம் வகுப்பு புவியியல், அதுலேருந்து அழகு 1 முதல் 9 வரை இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராக்கத்தான் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தொகுத்து வழங்குவது உங்கள் எஸ்ஏஎஸ் அகாடமி. நம்ம டேரக்டாக கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the word geography is coined from dash language. Option A Latin, option B Spanish, option C Greek, option D Chinese. The word geography is coined from dash language. Option A Latin, option B Spanish, option C Greek, option D Chinese. புவியியல் என்ற சொல் dash மொழியிலிருந்து பெறப்பட்டது. Option A Latin, option B Spanish, option C கிரேக்கம், option D சீனம். Second question, 4 traditions of geography were introduced by dash. Option A Hartshorne, option B Gerard Mercator, option C William D Pattinson, option D Humboldt. புவியியலின் 4 மரபுகளை அறிமுகப்படுத்தியவர். Option A Hartshorne, option B Gerard Mercator, option C William D Pattinson, option D Humboldt. Third one, which one of the following is not a theme of geography? Option A location, option B place, option C movement, option D technology. கீழ்கண்டவற்றில் எது புவியியலின் கருப்பொருள் அல்ல? ஆப்ஷன் ஏ அமைவிடம், ஆப்ஷன் பி இடம், ஆப்ஷன் சி இடப்பெயர்வு, ஆப்ஷன் டி தொழில்நுட்பம். Fourth one, systematic approach to study geography was developed by dash. Option A Carl Ritter, option B Humboldt, option C Pattison, option D Hartshorne. புவியியலை கற்பதற்கான முறையான அணுகுமுறையை வெளிப்படுத்தியவர். ஆப்ஷன் ஏ கார்ல் ரிட்டர், ஆப்ஷன் பி ஹம்போல்ட், ஆப்ஷன் சி பேட்டிசன், ஆப்ஷன் டி ஹார்ட்ஷோர்ன். ஃபிஃப்த் ஒன், ஆந்த்ரோபாலஜி டீல்ஸ் வித் ஹியூமன் டேஷ். ஆப்ஷன் ஏ மைக்ரேஷன், ஆப்ஷன் பி செட்டில்மெண்ட்ஸ், ஆப்ஷன் சி ரேசஸ், ஆப்ஷன் டி கிங்டம்ஸ். மானுடவியல் மனிதனின் டேஷ் பற்றி விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ இடப்பெயர்வு, ஆப்ஷன் பி குடியிருப்புகள், ஆப்ஷன் சி இனம், option D அரசாட்சி. Sixth one, meteorology is a study of dash. Option A atmosphere, option B meteors, option C metals, option D asteroid. வானிலையியல் என்பது டேஷ் பற்றிய படிப்பாகும். ஆப்ஷன் ஏ வளிமண்டலம், ஆப்ஷன் பி விண்கற்கள், ஆப்ஷன் சி உலோகங்கள், ஆப்ஷன் டி குறுங்கோள். Seventh one, the scientist who proposed Big Bang theory was option A Abijajus Lemaitre, option B Edwin Hubble, option C Nicholas Copernicus, option D ஆரியபட்டா. பெருவெடிப்பு கொள்கை பற்றி கோட்பாட்டை பற்றி முதலில் வெளியிட்டவர். ஆப்ஷன் ஏ அபேஜியாஜியஸ் லெமைட்டர், ஆப்ஷன் பி எட்வின் ஹபிள், ஆப்ஷன் சி நிக்கோலஸ் கோபர்னிகஸ், ஆப்ஷன் டி ஆரியபட்டா. எய்த் ஒன், dash is called the morning and evening star in the solar system. Option A the Mercury, option B the Venus, option C the Uranus, ஆப்ஷன் டி த சாட்டர்ன். சூரிய குடும்பத்தில் காலை மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ புதன், ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி யுரேனஸ், ஆப்ஷன் டி சனி. Ninth one, the planet with 30 rings in the solar system is option A the Jupiter, option B the Mars, option C the Earth, option D the Saturn. சூரிய குடும்பத்தில் 30 வளையங்களுடன் காணப்படும் கோள் எது? ஆப்ஷன் ஏ வியாழன், ஆப்ஷன் பி செவ்வாய், ஆப்ஷன் சி புவி, ஆப்ஷன் சி புவி, ஆப்ஷன் டி சனி. 10th one, the earth takes to complete one rotation in option A 23 hours 56 minutes 4 seconds, option B 27 hours 17 minutes 2 seconds, option C 24 hours 56 minutes 4 seconds, option D 10 hours 7 minutes 4 seconds. புவி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம். ஆப்ஷன் ஏ 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள், ஆப்ஷன் பி 27 மணி நேரம் 17 நிமிடங்கள் 2 வினாடிகள், ஆப்ஷன் சி
24 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள். ஆப்ஷன் டி 10 மணி நேரம் 7 நிமிடங்கள் 4 வினாடிகள். 11th one, the windiest planet is option A the Saturn, option B the Neptune, option C the Jupiter, option D the Mars. காற்று அதிகமாக உள்ள கோள் எது? ஆப்ஷன் A சனி, ஆப்ஷன் B நெப்டியூன், ஆப்ஷன் C வியாழன், ஆப்ஷன் D செவ்வாய். 12th one, the sun appears to be the closest to the earth on option A January 3, option B July 4, option C September 5, option D December 4. சூரியன் புவிக்கு மிக அருகில் காணப்படும் நாள். ஆப்ஷன் A ஜனவரி 3, ஆப்ஷன் B ஜனவரி 4, ஆப்ஷன் C ஆப்ஷன் B is ஜூலை 4. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 3, ஆப்ஷன் B ஜூலை 4, ஆப்ஷன் C செப்டம்பர் 5, option D December 4. 30th one, the length of day time at 80 degree north during summer solstice is option A 18 hours 27 minutes, option B 24 hours for 2 months, option C 24 hours for 4 months, option D 24 hours for 6 months. 80 டிகிரி வடக்கில் கோடை நீண்ட பகல் இரவு நாளன்று பகல் நேரத்தின் கால அளவானது ஆப்ஷன் ஏ 18 மணி நேரம் 27 நிமிடங்கள், ஆப்ஷன் பி 24 மணி 2 மாதங்களுக்கு, ஆப்ஷன் சி 24 மணி நேரம் 4 மாதங்களுக்கு, ஆப்ஷன் டி 24 மணி நேரம் 6 மாதங்களுக்கு. 41. The apparent movement of the sun is overhead the equator twice a year on option A December 22nd and March 21, option B March 21 and September 23, option C June 21 and December 22, option D September 23 and December 22. 14th one, தமிழாக்கம். சூரியன் பூமத்திய ரேகையில் தலைக்கு மேல் வந்து இருப்பது போன்ற இயங்கு தோற்றம் ஆண்டிற்கு இருமுறை வருவது எந்நாட்களில்? ஆப்ஷன் ஏ டிசம்பர் 22 மற்றும் மார்ச் 21, ஆப்ஷன் பி மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23, ஆப்ஷன் சி ஜூன் 21 மற்றும் டிசம்பர் 22, ஆப்ஷன் டி செப்டம்பர் 23 மற்றும் டிசம்பர் 22. 15th one, on June 21 the sun's rays fall vertically on the option A the tropic of Cancer, option B the tropic of Capricorn, option C the equator, option D the Arctic circle. ஜூன் 21 சூரிய ஒளிக்கதிர் செங்குத்தாக விழுவது ஆப்ஷன் ஏ கடகரேகையில், ஆப்ஷன் பி மகர ரேகை, ஆப்ஷன் சி பூமத்திய ரேகை, ஆப்ஷன் டி ஆர்க்டிக் வட்டம். 60th one, the prime meridian is the center of time zone extending between option A 7.5 degree west and 7.5 degree east longitudes, option B 7.5 degree north and 7.5 degree south, option C 17.5 degree west and 17.5 degree east longitudes, option D 17.5 degree north and 17.5 degree south. தமிழாக்கம். பிரதான தீர்க்கரேகை காலமண்டலத்தின் மையப்பகுதி இது இவைகளுக்கு இடையில் காணப்படும். ஆப்ஷன் ஏ 7.5 டிகிரி மேற்கு மற்றும் 7.5 டிகிரி கிழக்கு, ஆப்ஷன் பி 7.5 டிகிரி தெற்கு மற்றும் 7.5 டிகிரி வடக்கு, ஆப்ஷன் சி 17.5 டிகிரி மேற்கு மற்றும் 17.5 டிகிரி கிழக்கு, ஆப்ஷன் டி 17.5 டிகிரி தெற்கு மற்றும் 17.5 டிகிரி வடக்கு. 17th one, lines of latitude option A begin with the prime meridian, option B are designated by being east or west from an origin, option C are of equal length, option D become shorter away from the equator. அட்சரேகைகளின் கோடுகள் ஆப்ஷன் ஏ முக்கிய தீர்க்க ரேகையில் இருந்து தொடங்கும், ஆப்ஷன் பி மேற்கோ கிழக்கோ அதன் பிறப்பிடமாக இருக்கும்படி உருவாக்கப்பட்டுள்ளது, ஆப்ஷன் சி சம நீளமுடையவை, ஆப்ஷன் டி பூமத்திய ரேகையிலிருந்து செல்ல செல்ல நீளம் குறையும். 18th one, 0 degree longitude and 0 degree latitude is located, option A over central Australia, option B in Brazil, option C in the Atlantic south and west of Africa, option D at the south pole. 0 டிகிரி தீர்க்க ரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது ஆப்ஷன் ஏ மத்திய ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி பிரேசில், ஆப்ஷன் சி தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் டி தென் துருவங்களில். 19th one,
Latitude and longitude is a spherical coordinate system with its origin at 0 degree latitude and 0 degree longitude. This point is in the Atlantic Ocean just below the African country of the Ivory Coast. Locations are measured in degrees away from this origin in north, south, east and west directions. 23.34 degree south and 46.38 degree west is probably located in option A, Russia, option B, Canada, option C, South Africa, option D, South America. தீர்க்க ரேகையும் அட்சரேகையும் ஒரு கோளமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள அமைப்பாகும். இதன் துவக்கம் 0 டிகிரி தீர்க்க ரேகை மற்றும் 0 டிகிரி அட்சரேகையில் காணப்படும். இந்த புள்ளியானது அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆப்பிரிக்க நாட்டின் தங்க கடற்கரைக்கு சற்று கீழே காணப்படுகிறது. இட அமைவுகள் பாகைகளில் வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு திசைகளில் அளக்கப்படுகிறது. 23 டிகிரி 34 மினிட்ஸ் தெற்கு மற்றும் 46 டிகிரி 38 மினிட் மேற்கு கீழ்கண்ட பகுதிகளில் எங்கு அநேகமாக அமைக்கப்பட்டிருக்கலாம்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி கனடா, ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் டி தென் அமெரிக்கா. 21. The circumference of the earth at the equator or along any line of longitude is approximately option A 25,000 km, option B 40,000 km, option C 36,000 km, option D 46,000 km. பூமத்திய ரேகை அல்லது ஏதாவது ஒரு தீர்க்க ரேகையில் புவியின் சுற்றளவானது ஆப்ஷன் ஏ 25,000 கிலோமீட்டர், ஆப்ஷன் பி 40,000 கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 36,000 கிலோமீட்டர், ஆப்ஷன் டி 46,000 கிலோமீட்டர். 21. It is 1 p.m. on Friday at 90 degree west. What time is it at 90 degree east? Option A 7 p.m. Friday, option B 7 a.m. Friday, option C 7 a.m. Saturday, option D 1 a.m. Saturday. வெள்ளி நண்பகல் 90 டிகிரி மேற்கில் 1 மணி என்றால் 90 டிகிரி கிழக்கிற்கு எத்தனை மணி ஆகும்? ஆப்ஷன் ஏ வெள்ளி இரவு 7 மணி, ஆப்ஷன் பி வெள்ளி காலை 7 மணி, ஆப்ஷன் சி சனிக்கிழமை காலை 7 மணி, ஆப்ஷன் டி சனிக்கிழமை காலை 10 மணி. 22nd one, it is 12 noon Monday at 90 degree west. What time and day should it be at 75 degree east longitude? Option A 11 p.m. Monday, option B 11 a.m. Tuesday, option C 1 a.m. Monday, option D 11 p.m. Tuesday. திங்கள் 90 டிகிரி மேற்கில் நேரம் நண்பகல் 12 மணி. 75 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையில் இப்பொழுது நேரம் மற்றும் நாள் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ திங்கட்கிழமை இரவு 11 மணி, ஆப்ஷன் பி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி 11 மணி, ஆப்ஷன் சி திங்கட்கிழமை காலை 1 மணி, ஆப்ஷன் டி செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணி. 23rd one, the boundary between the upper crust and the lower crust is termed as option A Kuttenbach margin, option B Legman boundary, option C Conrod boundary, option D Mohorovic boundary. புவி மேலோட்டின் மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடைப்பட்ட எல்லை ஆப்ஷன் ஏ குட்டன்பர்க் எல்லை, ஆப்ஷன் பி லெக்மன் எல்லை, ஆப்ஷன் சி கான்ராட் எல்லை, ஆப்ஷன் டி மேஹோரோவிசிக் எல்லை. 24th one, who postulated the continental drift theory? Option A Kober, option B Holmes, option C Taylor, option D Wegener. கண்ட நகர்வு கொள்கையை வெளியிட்டவர் ஆப்ஷன் ஏ கோபர், ஆப்ஷன் பி ஹோம்ஸ், ஆப்ஷன் சி டெய்லர், ஆப்ஷன் டி வெகனர். 25th one, one among the given is the deepest trench in the world. Option A the Mariana Trench, option B the Sandwich Trench, option C the Puerto Rico Trench, option D the Sumba Trench. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஒன்று உலகின் மிக ஆழமான அகழியாகும். ஆப்ஷன் ஏ மரியானா அகழி, ஆப்ஷன் பி சாண்ட்விச் அகழி, ஆப்ஷன் சி பியூட்டோரிக்கா அகழி, ஆப்ஷன் டி சுண்டா அகழி. 26th one, it is a type of fold where one limb is steeper than the other. Option A symmetrical fold, option B asymmetrical fold, option C overturned fold, option D recumbent fold. இவ்வகை மடிப்பில் ஒரு மடிப்புகளால் மற்றொன்றை விட செங்குத்தாக இருக்கிறது. ஆப்ஷன் ஏ சமச்சீர் மடிப்பு, ஆப்ஷன் பி சமச்சீரற்ற மடிப்பு, ஆப்ஷன் சி தலைகீழ் மடிப்பு, ஆப்ஷன் டி படிந்த மடிப்பு. 27th one, the longest drift valley in the world is option A the Narmada Rift Valley,
Option B, the African Rift Valley. Option C, the Baikal Rift Valley. Option D, the Rhine Rift Valley. உலகில் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு ஆனது ஆப்ஷன் ஏ நர்மதா பிளவு பள்ளத்தாக்கு, ஆப்ஷன் பி ஆப்பிரிக்க பள்ளத்தாக்கு, ஆப்ஷன் சி வைக்கால் பிளவு பள்ளத்தாக்கு, ஆப்ஷன் டி ரைன் பிளவு பள்ளத்தாக்கு. 28th one. One of the following zones accounts for 68% of the earthquakes on the surface of the earth. Option A, the Mediterranean Himalayan zone. Option B, the Circum-Pacific zone. Option C, the Mid-Atlantic zone. Option D, the African Rift Valley zone. கீழ்கண்டவற்றில் ஒன்று புவி மேற்பரப்பில் ஏற்படும் நிலநடுக்கத்தில் 68% கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ மத்திய தரைக்கடல் முதல் இமாலய பகுதி, ஆப்ஷன் பி பசிபிக் வலய பகுதி, ஆப்ஷன் சி மத்திய அட்லாண்டிக் பகுதி, ஆப்ஷன் டி ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு பகுதி. 29th one. One among the given is the world's highest active volcano. Option A, Mount Vesuvius. Option B, Mount Stromboli. Option C, Mount Cotopaxi. Option D, Mount Krakatau. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் உலகின் மிக உயரமான செயல்படும் எரிமலை. ஆப்ஷன் ஏ வெசுவியஸ் எரிமலை, ஆப்ஷன் பி ஸ்டம்போலி எரிமலை, ஆப்ஷன் சி கொட்டபாக்சி எரிமலை, ஆப்ஷன் டி கரகட்டாவு எரிமலை. 30th one. Solidified sheet like horizontal lava layer inside the earth is called as option A dike, option B batholith, option C sill, option D laccolith. புவியின் உள்பகுதியில் காணப்படும் தகடு போன்ற திடமாக்கப்பட்ட கிடைமட்ட லாவா என்பது ஆப்ஷன் ஏ டைக், ஆப்ஷன் பி பாத்தோலித், ஆப்ஷன் சி சில், ஆப்ஷன் டி லாக்கோலித். 31. Which of the following is the chemical weathering process? Option A, exfoliation. Option B, frost wedging. Option C, carbonation. Option D, thermal expansion. பின்வரும் நோற்றில் எது வேதியியல் சிதைவு? ஆப்ஷன் ஏ பரப்பு விரிசல், ஆப்ஷன் பி உறைபனி உடைப்பு, ஆப்ஷன் சி கார்பனேற்றம், ஆப்ஷன் டி வெப்பம் விரிவடைதல். 32nd one. Feldspar found in granite changing to clay is the most common example of option A oxidation, option B carbonation, option C solution, option D hydrolysis. கிரானைட் பாறையில் உள்ள பெல்ஸ்பர் களிமண்ணாக மாறுதல் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ ஆக்சிகரணம், ஆப்ஷன் பி கார்பனேற்றம், ஆப்ஷன் சி கரைசல், ஆப்ஷன் டி நீரார் பகுப்பு. 33rd one. Which district in Tamil Nadu has the highest frequency of landslide? Option A Nilgiris, option B ஈரோடு, option C தர்மபுரி, option D கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நிலச்சரிவு அதிகமாக உள்ளது? ஆப்ஷன் ஏ நீலகிரி, ஆப்ஷன் பி ஈரோடு, ஆப்ஷன் சி தர்மபுரி, ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். 34th one. The swirling movement of the falling water into the plunge pool is called option A plunge pool, option B groove, option C rapids, option D eddying. நீர் சுழன்று நீர்வீழ்ச்சி குளத்தில் விழுவதை டேஸ் என்கிறோம். ஆப்ஷன் ஏ நீர்வீழ்ச்சி குளம், ஆப்ஷன் பி நீண்ட பள்ளம், ஆப்ஷன் சி துள்ளல் அருவி, ஆப்ஷன் டி நீர் சுழி. 35th one. A winding curve or bend in a river. Option A oxbow lake, option B floodplain, option C meander, option C leaves. ஆற்றின் வளைவு மற்றும் நெளிவை டேஸ் என்கிறோம். ஆப்ஷன் ஏ குருட்டு ஆறு, ஆப்ஷன் பி வெள்ளச்சமவெளி, ஆப்ஷன் சி மியாண்டர், ஆப்ஷன் டி உயரணை. 36th one. A bowed or curved delta with the convex margin facing the body of water also called as fan delta. Options are first option A arcuate delta, option B bird's foot delta, option C abandoned delta, option D truncated delta. வளைந்த வடிவ குவிந்த எல்லைகளை கொண்டு கடலை நோக்கி காணப்படும் டெல்டாக்கள் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் ஏ வில்வடிவ டெல்டா, ஆப்ஷன் பி விடுபட்ட டெல்டா, ஆப்ஷன் சி பறவை பாத டெல்டா, ஆப்ஷன் டி அரிமான துண்டிப்பு டெல்டா. 37th one. கொள்ளிடம் river is a distributary of option A the Bhavani river, option B the Palar river, option C the Pennar river, option D the Kaveri river. கொள்ளிடம் ஆறு எந்த ஆற்றின் கிளையாறு? ஆப்ஷன் ஏ பவானி ஆறு, ஆப்ஷன் பி பாலாறு, ஆப்ஷன் சி பெண்ணாறு,
ஆப்ஷன் டி காவிரி ஆறு. 38th one, an amphitheater shaped hollow basin cut into a mountain ridge by glacier. Option A Arte, option B Cirque, option C Horn, option D Jode. மலைத்தொடர் பனியாறுகளால் அரிக்கப்பட்டு ஏற்படும் அரை அரங்க வடிவிலான வட்ட குளிர்ந்த நிலத்தோற்றம் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ செங்குத்து முகடுகள், ஆப்ஷன் பி சர்க், ஆப்ஷன் சி கொம்பு, ஆப்ஷன் டி பியர்டு. 39th one, the formation of irregular grooves and ridges when most of the surfaces of limestone are removed by solution process. Option A lapis, option B polje, option C cave, option D nunatax. சுண்ணாம்பு கற்கள் கரைதலினால் முழுவதும் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் ஒழுங்கற்ற பள்ளங்கள் மற்றும் முகடுகள் தோன்றுவதை டேஸ் எனப்படும். ஆப்ஷன் ஏ லாபிஸ், ஆப்ஷன் பி போல்ஜே, ஆப்ஷன் சி புகை, ஆப்ஷன் டி தனி நெடும் பாறை. 40th one, one among the given is formed when the arch is collapsed. Option A when the arch is collapsed. Option A stake, option B cave, option C blowhole, option D wave cut platform. கடல் வளைவுகள் உடைந்து பின்வருவனவற்றில் எது உருவாகும்? ஆப்ஷன் ஏ கடல் தூண், ஆப்ஷன் பி கடல் புகை, ஆப்ஷன் சி ஊது துளை, ஆப்ஷன் டி அலை அரிமேடை. 41 ரிவர் கங்கா has its source from dash. ஆப்ஷன் ஏ glacier, ஆப்ஷன் பி ஸ்ப்ரிங், ஆப்ஷன் சி a lake, ஆப்ஷன் டி அக்வேஃபர். கங்கை ஆறு எங்கிருந்து உற்பத்தியாகிறது? ஆப்ஷன் ஏ பனியாறு, ஆப்ஷன் பி ஊற்று, ஆப்ஷன் சி ஏரி, ஆப்ஷன் டி நீர் கொள்படுகை. 47 one, the permeable rocks that can hold water and allow water to pass through them are called dash. Option A groundwater, option B saturated zone, option C rock, option D aquifers. நீரை தன்னுள் ஊடுருவி தேக்கி வைத்து வெளியேற்றும் திறன் கொண்ட பாறை பகுதியை டேஸ் என அழைக்கிறோம். ஆப்ஷன் ஏ நிலத்தடி நீர், ஆப்ஷன் பி பூரித நிலை மண்டலம், ஆப்ஷன் சி பாறை, ஆப்ஷன் டி நீர்கொள் படுகை. 43rd one, and dash is ice floating in open water that has broken off from glaciers or ice shelf. Option A ice shelf, option B ice quack, option C iceberg, option D sea ice. பனியாற்றிலிருந்தோ பனித்திட்டிலிருந்தோ உடைந்து விழுந்து கடலில் மிதக்கும் பனியை டேஸ் என்கிறோம். ஆப்ஷன் ஏ பனித்திட்டு, ஆப்ஷன் பி பனி பூகம்பம், ஆப்ஷன் சி பனி மிதவை, ஆப்ஷன் டி பனிப்பாறை. 44th one, dash the dash ocean is the youngest ocean. Option A Indian, option B Southern, option C Arctic, option D Atlantic. 44th one, அதோட தமிழாக்கம் இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ இந்திய பெருங்கடல், ஆப்ஷன் பி தென் பெருங்கடல், ஆப்ஷன் சி ஆர்க்டிக் பெருங்கடல், ஆப்ஷன் டி அட்லாண்டிக் பெருங்கடல். 45th one, mid ozonic ridges are located on the dash plate boundaries. Option A divergent, option B convergent, option C transform, option D subducted. மத்திய பெருங்கடல் குன்றுகள் டேஷ் தட்டு எல்லையில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ விலகும் எல்லை, ஆப்ஷன் பி குவியும் எல்லை, ஆப்ஷன் சி பக்கவாட்டு எல்லை, ஆப்ஷன் டி அமிழும் எல்லை. 46th one, the temperature of the sea surface is highest not near equator but few degrees dash of the equator. Option A south, option B southeast, option C northeast, option D north. புவியிரை கோட்டுக்கு அருகில் காணப்படும் கடற் மேற்பரப்பு வெப்பநிலையை விட அதன் டேஸ் பகுதியில் தான் வெப்பநிலை மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ தெற்கில், ஆப்ஷன் பி தென்கிழக்கில், ஆப்ஷன் சி வடகிழக்கில், ஆப்ஷன் டி வடக்கில். 47th one, on the confluence of Gulf Stream and Labrador Current, the fishing bank found is dash. Option A Dogger Bank, option B Grand Bank, option C Reed Bank, option D Pedro Bank. கடல் நீரோட்டமும் லாப்ராடார் நீரோட்டமும் சந்திக்கும் இடத்தில் டேஸ் மீன்பிடித்தளம் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ டாகர் திட்டு, ஆப்ஷன் பி கிராண்ட் திட்டு, ஆப்ஷன் சி ரீட் திட்டு, ஆப்ஷன் டி பெட்ரோ திட்டு. 48th one, tides are caused by dash. Option A rotation of the earth, option B gravitational pull of moon and sun, option C planetary winds, option D revolution of earth. ஓதங்கள் உருவாவதற்கான காரணம் ஆப்ஷன் ஏ புவியின் சுழற்சி, ஆப்ஷன் பி சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையேயான ஈர்ப்பு விசை, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி
கோள் காற்றுகள். ஆப்ஷன் டி புவி சூரியனை வலம் வருதல். 49th one, dash is a warm current. Option A, Labrador. Option B, Gulf Stream. Option C, Oasio. Option D, circumpolar drift. dash ஒரு வெப்ப நீரோட்டமாகும். Option A, Labrador நீரோட்டம். Option B, Gulf நீரோட்டம். Option C, Oasio நீரோட்டம். Option D, துருவ சுற்று காற்றியக்க நீரோட்டம். 50th one, the only sea surrounded by water all sides is dash. Option A, the Dead Sea. Option B, the Sargasso Sea. Option C, the South China Sea. Option D, the Aral Sea. அனைத்து பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்ட ஒரே கடல் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ சாக் கடல். ஆப்ஷன் பி சார்கோசோ கடல். ஆப்ஷன் சி தென் சீன கடல். ஆப்ஷன் டி ஏரல் கடல். இதோட நம்ம வந்துட்டு டே 62 நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். சரிங்களா? இந்த சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்ட்லி லிங்க் இன்டு த ஆன்சர்ஸ் காப்பி. ஸோ அது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர்ஸ் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஃபர்தராக இந்த கிராக்கத்தான் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தர் ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீவ் யுவர் கமெண்ட் அண்ட் தென் அதாவது உங்களோட கருத்துக்களுக்கு உண்டான பதிவுக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த கருத்துக்களை பதிவிடலாம். அதே மாதிரி ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படி மறக்காம நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம எஸ்ஏஎஸ் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்தரா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோரம்ல டைரக்டாக லிங்க் இன்டு தட். ஸோ டைரக்டாக உங்களுக்கு வந்து லிங்க் ஆகும். அண்ட் தென் we will see the another important next session in the coming days. Thank you very much. Stay tuned and we will see in the coming days. Thank you.